ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் ஆர்த்திஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹேர் ஃபாலை எப்படி ஸ்டாப் பண்ணி ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வளர வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஹேர் பேக் செய்கிறதுக்கு செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் ஹேர் பேக் செய்ய போகிறோம். செம்பருத்தி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, செம்பருத்தி வந்து நம்ம ஹேர் ஃபாலை டோட்டலாக ஸ்டாப் பண்ணி நம்ம ஹேரோட ரூட்ஸ்க்கு ஸ்ட்ரென்த்தும் ஸ்ட்ராங்கும் கொடுத்து நம்ம ஹேரை வந்து வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம செம்பருத்தி எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரில் இளநிறை இருந்துச்சுன்னா அதையுமே சரி பண்ணி கொடுக்கும். ஹேரை வந்து ரொம்ப பிளாக்காக சில்கியாக மாற்றி கொடுத்து ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு செம்பருத்தி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேங்காய் எண்ணெய் நம்ம எதுக்காக எடுத்துருக்கோம்னா, தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம ஹேரோட க்ரோத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் ஹேர் ஃபால் இருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ஹேரை ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் எண்ணெயும் செம்பருத்தியும் இன்றைக்கி எடுத்துருக்கோம். இப்போ வாங்க ஹேர் பேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செம்பருத்தி வந்து உங்கள் ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி இலையும் பூவும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட அது போயிடும். செம்பருத்தி இலையும் பூவும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து ஒரு லைட் வெயிட்டான துணியில் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை ஃபில்டர் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பேஸ்ட் கூட 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் வந்து நல்லா எண்ணெய் வச்சு ஊற விட்டுருங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தலையில் வந்து நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது ஹேரை வந்து ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணாலுமே வந்து ஹேரை வந்து ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து ஹேரோட ரூட்ஸில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேரோட ரூட்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஹேரோட லென்த்லேயும் ஹேரோட எண்ட் வர ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு பன் போட்டு அப்படியே விட்டுருங்க. இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் பேக் வந்து நம்ம வீக்லி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர் பேக் வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஹேர் ஃபால் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆகி நம்மளோட ஹேர் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த ஹேர் பேக் வந்து நம்ம ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேரை க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.